கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் ரோமர் 5வது அதிகாரம் அதில் 4 படிக்கலாம். உபத்திரத்திலே மேல்மை பாராட்டுகிறோம். இதில் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, உபத்திரத்திலே நான் மேல்மை பாராட்டுகிறேன். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்தில் வரும்போது அவர் உபத்திரங்கள் பட்டார். எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து அவர் நம்மளுக்காக ரத்தம் சிந்தி நம்மளுக்காக 3 ஆணினால் தொங்கப்பட்டு 3ஆம் நாள் மரித்து 3ஆம் நாள் அவர் உயிர் தெரிந்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனாலும் அங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, உபத்திரத்திலே மேல்மை பாராட்டினார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர் உபத்திரம் படும்போது கூட தன் பிதாவை மேல்மை பாராட்டினார். எப்படின்னா, எனக்கு என் பிதா என்னை அனுப்பின அந்த கிருபையும் அந்த அழைப்பும் நான் பெற்றுக்கொண்டேன். அது உண்மையாக நான் அந்த உலகத்தில் வாழ்ந்து நான் ஜெயம் கொள்ளணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், அவர் உண்மையாக அவர் இருந்தார். அவரோட தகப்பனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிஞ்சு அவர் என்ன பண்ணாராம், உலகத்தில் அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். உபத்திரத்தை பொறுமையாக அங்கீகரித்தார். அதான் சொல்லப்படுது, உபத்திரத்தில் மேல்மை பாராட்டினார். நான் உபத்திரப்படுறது நல்லது, ஆனாலும் என் தேவன் எனக்கு விடுவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அவர் விசுவாசத்தில் அவர் வாழ்ந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் அந்த உபத்திரப்படும்போது அவர் அவன் பிதாவை தான் மேல்மை பாராடு. பிதாவே, இவர் என்ன பண்ண, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுது, இவர்கள் என்றும் அறியாமல் இவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, அவங்க அறிக்கையிடுகிறார். அவர் மன்னிக்கிறாரு. அவர் தன்னைத்தானே என்ன பண்ணுறாரு, அவர் பிதாவுக்கு மகிமை செலுத்துகிறாரு. இங்கே பிதாவே, இவர்கள் அறியாமல் இவர்கள் செய்கிறார்கள், இவர்கள் மன்னிங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பிதாவே, என் ஆவியை உன்னிடத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அதான் என்ன சொல்லப்பட்டது, உபத்திரத்தில் மேல்மை பாராட்டினார். தன்னைத்தானே தேவனோட பிதாவை மகிமைப்படுத்தினார், அவர் அப்பாவை மகிமைப்படுத்தினார். அவருடைய அனுப்புனவருக்கு உண்மையாக அவர் இருந்தார். நம்மளும் என்ன பண்ணோம், இந்த நாட்களில் நம்மளை அழைத்த தேவனுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். நம்மளை ரட்சித்த தேவனுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். நம்மளை உருவாக்கின கடவுளுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். நீங்கள் விசுவாசிக்காத இருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் புதுசாக யாராவது இந்த வசனத்தை நீங்கள் கேட்பீர்களேனா, நீங்கள் ஆண்டவர் மன்னிக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களே, நீங்களாம் ஆண்டவர் இயேசு பிள்ளைங்களா இருக்கிறீங்க, உங்களெல்லாம் மன்னித்துட்டார், அதனால் நீங்கள் மன்னிப்பீங்கன்னு சொல்லி நாங்களே இயேசு பிள்ளைகளா இல்லாமல் இருக்கும்னு சொல்லலாம். ஆனாலும் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களுக்கும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம், ஆண்டவரே நீங்களும் அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, இவங்களெல்லாம் தேவன்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவெல்லாம் உம்மிடத்தில் அர்ப்பணித்தார் இல்லவா, நாங்களும் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்கள் மனதை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்கள் குடும்பத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், நாங்களும் மேல்மை பாராட்டுகிறோம். எங்களோட வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, நாங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டோம், எங்களுக்கு ஒன்றுமே நிம்மதி தரல, ஒன்றுமே எங்களுக்கு சுகம் தரல, ஒன்றுமே எங்களுக்கு விடுதலை தரல, நாங்கள் இனிமேல் உண்மை நம்புகிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் விடுதலை தாருங்க, எங்களுக்கு ரட்சிப்பை தாருங்க அப்படின்னு சொல்லி பிதா இயேசு கிறிஸ்துவானவர் தன்னை தானே அவர் தாழ்த்தினார் அல்லவா. நாங்களும் உங்கள் சமூகத்தில் தாழ்த்துகிற ஆண்டவரே, நாங்களும் உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு சகோதரியும் புதுசாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆண்டவர் இடத்துல வாருங்க, விசுவாசிங்க, உங்களோட உபத்திரத்தில் பொறுமையாக இருங்க, உபத்திரத்தில் மேல்மை பாராட்டுங்க. யாரை மேல்மை பாராட்டுங்க, கடவுளை மேல்மை பாராட்டுங்க. கடவுள் இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இந்த உபத்திரம் வந்தது அதுக்காக கோடி நன்றி, அடி இந்த உபத்திலேருந்து எங்களுக்கு நீங்களாக்குங்க, எங்களுக்கு கஷ்டத்துலேருந்து நீங்களாக்குங்க, இந்த பிரச்சனைலேருந்து எங்களுக்கு நீங்களாக்குங்க, இந்த வியாதிலேருந்து எங்களுக்கு நீங்களாக்குங்க, எங்களுக்கு விடுதலை தாருங்க. ஏன்னா விடுதலை உலகத்துக்கு நீங்கள் விடுதலை கொடுக்குற தேவன் நாங்கள் அறிந்திருக்கிறோம், எங்களுக்கு ரட்சிப்பை தருவேன் நாங்கள் அறிந்திருக்கிறோம், எங்களுக்கு ரட்சிப்பை தாருங்க. ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் ஆண்டவர் இடத்துல கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆண்டவர் இடத்துல நீங்களும் கேட்கும்போது உங்களுக்கு விடுதலை தருவார். அவரே தனத்தானே சிலுவையில் இருக்கும்போது அர்ப்பணித்தாராம். யாரு, இயேசு கிறிஸ்துவானவர் தன் தகப்பனை மேல்மை பாராட்டினாராம். இந்த உலகத்தில் நம்மளுக்கு யார் தகப்பன், இயேசு கிறிஸ்துவானவர் தான் நம்மளுக்கு தகப்பன். நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாளும் நம்ம தகப்பனை நம்ம மேல்மை பாராட்டணும். இயேசு கிறிஸ்து பற்றி நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். சொல்கிறாங்களே ஒரு வார்த்தை, இயேசுப்பா ரட்சிக்கப்படுங்க, மனம் திரும்புங்க, சுவிசேஷம் உங்கள் இடத்துல வருது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும், உடனே ஆண்டவர் இடத்துல மாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு வருகிற எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவார். நான் சமாதானம் தருவார், சுகம் இல்லைன்னா சுகம் தருவார். ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா ஆசீர்வதிப்பார். அதுக்கு முதலாவது நம்ம என்ன பண்ணணும், உபத்திரமோது வரும்போது இயேசு கிறிஸ்துவனை ஏற்றுக்கொள்ளணும். இந்த செய்தி உங்களிடத்தில் வரும்போது நீங்களும் அப்படியே மனம் திரும்பணும். அப்பொழுது உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும், உங்களுக்கும் சுகம் கிடைக்கும், உங்களுக்கும் விடுதலை கிடைக்கும், உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவ போல உங்களுக்கும் மனம் புதிதாகும். கர்த்தருக்கு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். God bless you everyone. Praise the Lord. ஜெய் மிசிக்கி.